ரீசெண்டா தான் ஒரு அரசு பள்ளியிலேயே முதல்வர் விஜய் பேசக்கூடிய நேரடி ஒளிபரப்ப ஸ்கூல்ல ஒளிபரப்பு செஞ்சு அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிச்சு. இப்ப அதே மாதிரி ஸ்கூல் நிகழ்ச்சியில மொத்த ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து டிவிக்கே அப்படின்னு கத்தக்கூடிய ஒரு வீடியோவும் பரவி இப்போ கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கு. காரைக்குடி அரசு பள்ளி நிகழ்ச்சியில பங்கேற்ற அமைச்சர் பிரபு முன்னிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. தமிழக முதல்வரா விஜய் பொறுப்பேற்றதுல இருந்து மக்கள் பிரதிநிதிகளா இல்லாதவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு ஆய்வுங்கிற பேரில் நிறைய அலப்பறை செஞ்சுட்டு வந்தாங்க. இதுக்கு கடும் கண்டனங்களும் எழுந்த நிலையில மக்கள் பிரதிநிதி இல்லாத யாரும் போகக்கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழக கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தி இருந்தார். ஆனா அதை யாருமே கேட்ட பாடல்ல. இப்போ மக்கள் பிரதிநிதிகளான தாவேகா எம்எல்ஏக்கள், அமைச்சர்களும் அலப்பறை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில காரைக்குடியில் உள்ள ஒரு அரசு பள்ளிக்கு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு போயிருக்கிறாரு. அப்போ அங்க மாணவர்கள் வரிசையா நிற்க வைக்கப்பட்டு அவர் வரும்போது டிவிக்கேன்னு கட்சியினர் கோஷமிட சொல்லி அவங்களும் கோஷமிட அதை கண்டிக்காத பிரபுவும் அதை பார்த்து ரசிச்சபடியே நடந்து வந்துட்டு இருந்த காட்சிகள் இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. இதுக்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பார்த்துட்டு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னும், இதே மாதிரி தனியார் பள்ளிகளில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு அரசு பள்ளிக்கு போய் அங்க மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க போது அதுக்கு பதில் தெரியாம அந்த மாணவி முழித்த நிலையில அதை ஒரு ரீல்ஸா போட்டு அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிச்சு. இப்போ அதை தொடர்ந்து இந்த நிகழ்வும் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அரசியல் நுழைக்க கூடாது அப்படின்னு தனிப்பட்ட தங்களுடைய சுய விருப்பத்தை மாணவர்கள் மத்தியில விதைக்கிறது மிகப்பெரிய கண்டனம் அப்படின்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் பேசணுமே தவிர மாணவர்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்தை புகுத்துறது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனையா மாறும். அதையெல்லாம் தாண்டி இதுவே அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.